இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அன்னை இல்லை அர்த்தனில்லாமல் ஓர் அன்னை இல்லை அந்த அன்னை இல்லாமல் எந்த பிள்ளை இல்லை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த ஊனுருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கால் எந்த ஊனுருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எல்லாம் தந்ததியே உந்தனையே அடிபணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருட்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருட்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பாடுவனே ராமா உன்னை பாடுவனே ராமா உன்னை பழகாலம் உனை தோடுதே அடியேன் குருவனே ராமா உன்னை குற்றங்குறை ஏதும் அணிகிடாமல் தேடுவனே ராமா உன்னை தேடுவனே ராமா உன்னை அப்பனே தன் நாடு தேசமல்லா ஹலோ 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 தம்பி அப்பனே மறந்திருக்கும் கதைகளெல்லாம் மலை மகளே தம்பிராட்டி எனக்கு மனதில் வந்து அருள் ஊடி வா தெரியாத கதைகளெல்லாம்
முருகப்பெருமாளே எனது சிந்தையிலே எழுதி வைப்பார் நாவுதடும் மாறிடாமல் நட்பூரலும் அங்கிடாமல் நலமருள்வாய் காலை மகளே ஆதியிலே வேதநாதா ஆதியிலே வேதநாதா அருளம்பலத்தில் ஆடுமைந்தா ஐயா ஜோதியில் மாலையனவர்க்கு உண்டாமல் நின்ற மாலை கருவாய் கரு குடித்து அரணி பிறவி 10 மாதம் சுமந்தார் குருவாய் படைத்து பிறவி பிதா குருபாதம் ஆண்புடன் போற்றி செய்தேனே ஹலோ ஹலோ பெரியோர்களே பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே ஆமா பேரன்பிற்கினிய நமது கிள்ளை கொண்டு நீதி செய்யும் கிளப்பாறுமான் நகரிலே வாழ்ந்து விடக்கூடிய ஆமா ஐயா அனைத்து சமுதாய பெருமக்கள் அதிலும் குறிப்பாக நமது வணிக வைசியகுல வள்ளல் சமுதாய பெருமக்கள் ஆமா வணங்கி வரக்கூடிய ஆலயமாகிய ஐயா பெரிய கோவில் சன்னிதானத்தில் இன்று மதிய கொடைவிழா 2வது நாள் கொடைவிழா சீரும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமா அதிலும் தந்து ஆமா வில்லிசையை அமைதியாக இருந்து கண்டுகளிக்குமாறு விழா கமிட்டியார் சார்பிலும் வில்லிசை கலைஞர்கள் சார்பிலும் கேட்டுக்கொண்டு வரலாற்று கொடுக்கின்றோம். ஐயா வாங்க அம்மை உமையவளாம் பார்வதியா அழகுடனே பறக்க போனாள் உத்தார தேசத்திலே அரியரசன் அருணவல்லி பிள்ளை வர வேண்டும் என்று தவசதியிலே கிடைத்த மகா தாயான பார்வதியா பார்வதியன் என்று சொல்லி பார்வதியால் என்று சொல்லி அரசன் பேர் கொடுத்து வளர்த்துவார். பார்வதியும் வளர்ந்துவார மீனும் வளருதையா 12 வயதாச்சு அம்மை உமா பார்வதியா ஊத்திருக்க நிறைந்து பவதி பெண்ணுமானா உத்தார தேசத்திலே அதிகரசன் அருணவல்லி தவசிருந்து பெற்ற மகள் தாயாகிய பார்வதா தேவியானவள் 5 வயதிலே அறிவுணரும் பிராயமாகி 10 வயதிற்குள்ளாக பல கணக்கெல்லாம் படித்து 12 வயதிலே பூத்து நடைந்து புஷ்போதியாக இருக்கிறாள் பேரழகி பார்வதி. இந்த மகர மீனான முருகப்பெருமானும் கடலிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான். கட்டழகி பார்வதி வளர்ந்து வருகின்றாள். பூத்து நடைந்திருக்கக்கூடிய நாளிலே இதுதான் நமக்கு சமயம் என்று மகர மீனானது கடலுக்குள் போக விடாமல் கப்பலை தடுக்கு வலையை போட்டு மகர மீனான அந்த சுறா மீனை பிடிக்க முடியாமல் அட்டாதுட்டம் செய்து பெரிய பெரிய வீரர்களாலும் பிடிக்க முடியல, மந்திரவாதிகளாலும் பிடிக்க முடியல, பெரிய மன்னர்களாலும் பிடிக்க முடியாமல் மக்கள் கஷ்டப்படும் போது அதிகரசன் அருணவல்லி வம்சமே மீன வம்சம்.
மீன வம்சத்துல மீன் பிடிக்கும் தொழில். சரி. கடலுக்குள்ளே போக விடாமல் மகர மீனான சுறாமீன் தடுக்கும் போது எவரேனும் தொழிலுக்கு போகல, சாப்பாடு சௌரியமல்ல, பஞ்சம் பட்னியா இருக்கு. அதிகரசன் இடத்துல எல்லோரும் முறைய விடும்போது அதிகரசன் தன் மகளை பார்வதியை பணைய வைத்தான். நாட்டிற்காக, நாட்டு மக்களிற்காக மகர மீனை பிடிப்பவருக்கு என் மகள் பார்வதியை மனமுடித்து கொடுப்பதாக சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டு 55 ராஜாக்களும் மகர மீனை எப்படியா பிடிக்கணும், அதிகரசம் பெற்றமாக அம்மை உமா பார்வதி அழக போல அந்த அகிலத்துல யாரும் இல்ல அப்படின்னு எல்லோரும் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்து யார் ராஜாக்களையும் பிடிக்க முடியல. ஆண்டவனாகிய கடவுள் ஒரு பண்டார உருவத்திலே வந்து மகர மீனை பிடித்தாரே, மகர மீனை பிடித்தாரே. மறைய வந்தான் சிவபெருமாள் அதிகரசன் முன்னாடி வாரும்பில்ல அதிகரசா மகர மீனை பிடித்துட்டேனே, பிடித்துட்டேனே. மகளை மாட சூட்டி தாருமையா, தாருமையா. தேசத்திலே கடற்கரையின் பக்கத்திலே அதிகரசன் சொன்ன போது அருணவல்லி பெண்ணாடும் மகளான பார்வதிய மாலையிட்டு கொடுப்பதற்கு மணமகளாலை துவார அதிகரசன் முன்னால் அரசரெல்லாம் ஒன்று கூடி வயதான கிழவனுக்கு மகளை மாலை சுட்டி கொடுக்க போகின்றான். மகர மீனை பிடித்துட்டான் கிழவன் என்ற ஒரே காரணத்திற்காக மகள மாலை சுட்டி கொடுக்க போகிறானே. இந்த கல்யாணத்தை பார்க்கணுமா, நாம கைய நினைக்கணுமா என வந்த ராஜாக்கள் மக்கள் எல்லாம் போன பின்னால் ஆண்டவன் ஜீவபெருமாள் அதிகரச முன்னாடி பண்டாரமாய் இருந்தவர்தான் பகவான இருக்கும் போது பார்வதியால் திருக்கடத்தில் கடற்கர தன்னதியில அதிகரசம் பெற்றமாக அம்மை உமா பார்வதியால் அவருடைய திருக்கடத்தில் கெட்டிமரம் கொட்டிடவே கொட்டிடவே வயது போட்டிடவே குலவையது போட்டிடவே கொலவு போடுங்களேன். பார்வதியால் திருக்கடத்தில் பகவான் ஜீவபெருமாள் அரகரா என்று சொல்லி அரகரா என்று சொல்லி அருமையுடன் திருப்பூட்டினார். அப்படி என்று சொல்லி சிவசிவா என்று சொல்லி மகாமி பார்வதிக்கு திருப்புட்டின சிவபெருமாள் அன்னி மிதித்தார்கள், அருந்ததிய பார்த்தார்கள். ஆதிகையிலை போகும்போது அதிகரசனுக்கு அருணவல்லிக்கும் முக்தி மோட்சம் கொடுத்து விட்டு ஆதி கைலாயம் போகும்போது அம்மா பெண்மகளே பார்வதி கைலாயத்தில் என்னோடு இருக்க வேண்டுமானால் பூலோகத்தில் மீன வம்சத்திலே நீ பிறந்து வளர்ந்ததானே கைலாயமாகாது, அக்கினி பிரவேசம் செய்து என்னோடு வருவா என ஆண்டவன் சொன்ன போது ஆதி பராசக்தி பார்வதியானவள் அக்கினியில் இறங்குவாள பாவலுடைய அம்சத்தீட பல்லவிடு சடையா பார்வதி
பார்வதி குடியிருப்பார் பார்வதியால் எப்பட கும்பம் தலைமையில கிரகத்து அழகியம்மா மஞ்சன முகம் அழகி மங்கை உமய பார்வதியா அதிக வரங்கள் வாங்குகிறார் நல்ல விளையாட்டு விளையாடு இடமாச்சு சமயமாச்சு ஆடி போடுவாரா அம்மை உமய பார்வதியா உனக்கு சார்ந்து ஒழுக சனகொழுக கஸ்தூரி வேர்த்து ஒழுக சாம்புராணி வாசக்காரி தாயான பார்வதியால் ஆண்டவன் பகவானிடத்திலே அம்மை உமைய பார்வதியானவள் அதிக வரங்களை பெற்று ஆதி கைலாயத்திலே வடக்கு வாசலிலே காலம் வரும்போது இந்திய பூலோகம் போகலாம் என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாளில் அணைந்த பெருமாள் கதை படிக்க அணைந்த பெருமாள் கதை படிக்க பெருமாளே முன்பருவாய் ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டவனார் பார்வதியும் அன்போடு ஒழுவியிருந்தார் லோகம் என்னும் பட்டணத்தில் அருமுகனார் சரஸ்வதியும் சந்தோஷமாக ஒழுவியிருந்தார் வைகுண்டலோகத்திலை லட்சுமியால் கொடுவியிருந்தார் இந்திரலோகத்திலை இந்திரலோகத்திலை இந்திராணி கொடுவியிருந்தார் முகத்தோண்டி கணபதியும் ஆறுமுக வேடவரும் படையோடு பூதகணம் 44 லட்சம் பேர் படையும் சிவனோடு சனினா நாரதரும் மார்க்கண்டேயம் மார்க்கண்டேயம் பொன்னுவல்லி கைலாய வருவதற்குள் இறைவனாகிய கடவுள் சங்கரன் ஜதாசிவன் ஜர்பாபடனன் நமலையன் இருதடன் கங்கையாளன் ஆகிய கடவுள் கங்கையை தலை முடிந்து சந்திரனை படையாக சூடி சர்ப்பத்தை கழுத்திலே போட்டு மான் மழுகும் துடியும் கபால ருத்ராட்ச மாளிகாபரணங்களாகி புலித்தோலை அறையிலே கட்டி ஆனைத்தோல் ஆசனத்திலே ஆண்டவனாகிய கடவுள் ஆணி பொன்னால் முடிகுலுங்கும் ஆதி கைலாயத்திலே எடவ வாகனத்திலே ஈஸ்வரி துணைவனாக இருக்கிறார் பகவானும் பார்வதியும் அவரை எடுக்குகிற நாளையில ஆண்டவனார் பகவானுக்கு அடியார்கள் ஏராளம் பேர் மூவர்களா முனிவர்களா முனிவர்களா 30 முக்கோடி தேவர்களா முக்கோடி தேவர்களா
கடவுளோ ஐயா நற்பெருஞ்சோதிக்கு ஆமையா தேவாதி தேவுக்கள் சிவனடியார்கள் தெய்வலோக கைலாயத்திலே ஆமையா ஆண்டவனாகிய கடவுளுக்கு அடியார்கள் எல்லோரும் அடிபணிந்து தொழுது வணங்கும் போது நம்ம தெக்குப்பந்தி சிவனடைந்த பெருமாள் சிவனாருடைய திருப்புகளை பாடும்போது நம்ம கள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்துள்ள செல்ல சீமான் கனகபால் யார் என்றார் கிள்ளை கொண்டு நீதி செய்யும் நமது கீழப்பாருமா நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சொற்பொழிவாளராக ஆலய பணியை தன்னை அர்ப்பணி என்று சொன்னதைப் போல் ஆண்டவனுக்கே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து வரக்கூடிய வணிக வைசியகுல வள்ளல் சமுதாய பெருமகனாய் விளங்கி வரக்கூடிய சிவனடைந்த பெருமாள் குடும்பத்தார்கள் சிவனடைந்த பெருமாளை துணையாக கொண்டுள்ள அன்பு ஐயா சூனா சங்கரசுப்பு செட்டியார் அவர்கள் சுகாதார ஆய்வாளராக பணியாற்றி இப்போது ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட நமது வணிக வைசியகுல சமுதாய பெருமகனார் அன்பு தாத்தா சூனா சங்கரசுப்பு செட்டியார் அவர்கள் சுகாதார ஆய்வாளராக பணி நிறைவு பெற்றுள்ள அவர்கள் சிவனடைந்த பெருமாள் குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 101 101 லட்சமாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்துள்ளார். அவர்களும் அவர்களுடைய குடும்ப குலகோத்திர வலிவம்சமெல்லாம் பெரிய கோயில் வாசம் செய்யக்கூடிய அனைத்து தேவாதைகளுடைய அருளாலும் குறிப்பாக தெக்குப்பந்தி சிவனடைந்த பெருமாளுடைய குடும்ப குலகோத்திரங்கள் இந்த சிவனாருடைய அருளாலை நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு வாழ்கின்ற வாழ்வெல்லாம் வாழையடி வாழையாக தலைத்து வறியது பெருகி வாழ்வாங்கு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சிவனார் முதல் அனைத்து தெய்வங்களையும் பிரார்த்திக்கிறோம் ஐயா. இவ்விதமாயிருக்கும் போது அடியார்களில் ஒருவரான பரமலோகம் தனையே ஆளும் பிரம்மரிஷி என்பவரும் மனைவி பொன்னுருகி பெண்ணாடும் மாலையிட்டு மணமுடித்து மண்டலத்தில் வாழ்ந்து வார கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வார மதனுரதியும் போலே மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வார நல்ல வாசமும் போல் புகழுடனே வாழ்ந்து வார பிரம்மரிஷி என்பவரும் பொன்னூருகி பெண்மகளும் பொன்னூருகி ஐயா ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வார கணவன் சொல்ல மனைவி கேட்டு மனைவி சொல்லை கணவன் கேட்டு கணிந்திருந்து வாழ்ந்து வார வாழ்ந்து வரும் நாளே இலை ஒரு நாள் தினமதிலை வீரமாயிருக்கும் போது இல்லா பரமரிஷி என்பவரும் மனைவி பொன்னுருகி பெண்ணவரும் இன்பமுடன் வாழ்ந்து வார புத்தால்
சொன்னாலும் இல்லை பிரமலோகத்திலே ஆளக்கூடிய பிரம்ம ரிஷி பொண்ணு மாலையிட்டு மனமுடித்து மண்டலத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். கணவன் சொல்ல மனைவி கேட்டு, மனைவி சொல்வதை கணவன் கேட்டு அப்படி கனிந்திருந்து வாழ்ந்து வரக்கூடிய நாளில் இந்த பிரம்ம ரிஷி ஆண்டவன் பகவானுடைய ரிஷிமார்களிலே பக்தனிலே ஒருவராக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம ரிஷிக்கு பகவானுடைய அருளாலே நல்ல மனைவி நல்ல குடும்பமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளில் இந்த இறைவனாகிய கடவுளுடைய அருளாகடத்தினால் இந்த பிரம்ம ரிஷியும் பொன்னுகிக்கு சொத்து சுகம் மண்ணு மனை மாட மாளிகை கோட கோபுரம் ஏராளமான செல்வங்களோடு இன்பமோடு வாழ்ந்து வருகிறார். அவதியமாக இருக்கக்கூடிய நாளிலே அப்படி இருக்கின்ற நாளையிலே அந்த பரமரிஷி என்பவரும் மனைவி பொன்னுருகி வெண்கோடியால் ஒரு நாடு தினமதியிலே அந்த உத்தமியால் பொன்னுருகி எனக்கு வாய்த்த மணவாள நமக்கு சொத்திருந்து என்ன செய்ய சுகமிருந்து எது செய்ய மண்ணிருந்து என்ன செய்ய மனையிருந்து எது செய்ய பின்னாலே நாதம் பூசை செய்ய பிள்ளை இல்லை கண்ணுக்கு பின்னாலே கண்ணுக்கு பின்னாலே கடவுள் பூசை செய்ய பிள்ளை இல்லை. கத்தரிக்காய் தோட்டத்திலே காய்கறிக்க பிள்ளை இல்லை பூசணிக்காய் தோட்டத்தில நமக்கு பூவடிக்க பிள்ளை இல்லை வெள்ளரிக்காய் தோட்டத்தில பிள்ளை இல்லை என்று முத்து போல் கண்ணீரை பொன்னுருகி முகங்கள் எல்லாம் சோட விட்டார். பக்கமெல்லாம் சோழவிட்டார் மன்னவனில் இடமதிலை மங்கைய வயது சொல்வார் எந்த இடத்து பெண்கள் எல்லாம் ஏளனமா பேசுதாளே மலடி மலடி என்று மலடி என்று மங்கையர்கள் பேசுகிறார்.
மன்னவனாகிய மணவாள மதிக்கத்தக்க ராஜமன்னவன் இதுவரைக்கும் ஏராளமான செல்வங்களை கொடுத்த கடவுள் ஏந்தும் பிள்ளை செல்வத்தை கொடுக்காமல் போயிருக்கிறாரே. இந்த அரத்து பெண்கள் எல்லாம் மலடி மலடி என்று மங்கையர்கள் பேசுகிறார், இடுசி இடுசி என்று என்னை எல்லோரும் பேசுகிறார் என்றும் மங்கையாகிய பொன்னுருகியானவள் மணாளன் பரமரிசி இடத்தில் மன்னவனாகிய மணவாளா மதிக்கத்தக்க ராஜமன்னவா எஜமானே ரஜகிளிய சுவாமி பிராண நாயகா இப்படியெல்லாம் கண்ணாளன் இடத்திலே கண்கலங்கி அழுது புலம்புற. நமக்கு வயசு என்ன, கல்யாணம் முடிச்சு நேற்று இன்னைக்கு ஆச்சா இல்லை 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சா? இறைவா இந்த இறைவனாருடைய அருளினாலே ஆண்டவன் பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே நமக்கு மாலை 8 மடம் முடித்து ஐயா 30 வயதாச்சு புலிதடிக்க பிள்ளை இல்லை, 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை, 50 வயதாச்சு அரசாள பிள்ளை இல்லை, 60 வயதுமாச்சு வயதுமாச்சு நமக்கு ஆணுமில்லை பெண்ணுமில்லை பெண்ணுமில்லை பொன்னுருகி அவளிடத்தில் மணவாளன் என் மனைவி பொன்னுருகி பொன்னுருகி நம்ம எந்தனுடைய வார்த்தைகளு மனைவியிடம் சொல்லுதாரே கண்ணாளனும் மனைவியுமா பிள்ளை வரும் வேண்டும் என்று அன்னதானம் சொன்னதானம் பூதானம் போதானம் தீரதானவள் பகவகையா செய்தார். கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கோபுரங்கள் கட்டி வைத்தார், கொடிமரமும் நாட்டி வைத்தார், மண்டபங்கள் கட்டி வைத்தார், மகாமேடும் செய்து வைத்தார், தான தர்மம் செய்த பின்பு நமக்கு தனி குழந்தை கிடைக்கலையே வகையான தான தர்மங்களை அந்த பரமரிசி பொன்னுருகி 2 பேர்களுக்கும் ஆண்டவனின் அருளினால் ஒரு ஆணும் இல்ல பெண்ணும் இல்லாமல் கஷ்டப்படும் போதும் மனைவியுடைய நிலைமையை கண்டு மணாளன் பிரம்மரிசியானவன் பொன்னுருகி பிள்ளை இல்லன்னு கவலைப்படாதம்மா, ஆண்டவன் அனுக்கிரகம் எடுக்குமானால் கட்டாயம் நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும், கடவுள் கருணாகடாட்சம் எடுக்குமானால் நமக்கு கட்டாயம் கை குழந்தை கிடைக்கும் என்று அருமை மனைவியுடைய திருமணத்தை ஆச்சினான் தேச்சினான் அன்புடுக பேசினார். பேசிவிட்டு பரமரிசியானவர் மனைவி இடத்துல சொன்னா பொன்னுருகி என்னங்க நான் எப்போது நீ பிள்ளை இல்லைன்னு அழுதுகிட்டே இருப்பேன், நான் எப்போது உனக்கு கட்டாயம் பிள்ளை பிறப்புன்னு ஆச்சுக்கிட்டே இருப்பேன், ஆச்சரும் தேச்சரும் வேலை உனக்கும் எனக்கும் இல்லை, நம் முன்னோர்கள் மூதாதையர் காலம் முதல்
ஆண்டவன் பகவானுக்கு கால பூஜை மால பூஜை கடமை தவறாமல் செய்து வருகின்றோம். அதனால இப்போ நேரம் தவறுது, கால பூஜை செய்துவிட வேண்டும் என்பதாக சொல்லி பூஜை செய்யும் போது பகவான் இடத்திலே பிள்ளை வரம் வாங்கி விடுவதாக சொல்லி அந்த பக்தனான பரமரிசி பரமரிசி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருவநீரால் காப்பணிந்து பூக்குடையும் கையுமாக பரமரிசி வாராரே ஐயா நந்தவனம் தன்னதியில கையாடு பூவெடுத்தான் காம்படுகி போகும் என்று ஐயா விரலாடு பூவெடுத்தான் நம்பி விடும் என்று சொல்லி நாகத்தாடு பூவெடுத்தான் நஞ்சு பஞ்சு போகும் என்று தங்க நல்ல துரட்டி கொண்டு பழுத்த மலர் தான் பறித்தார் வெள்ளியால் துரட்டி கொண்டு மனசு விரிந்த மலர் தான் பறித்தார் மலர் எடுத்து மாலை கட்டி மலையோனின் முன்னே வந்து கால பூசை செய்வாரா பூசையது செய்யும் போது கடவுளாம் சிவபெருமான் ஐயா பிரம்மரிசி ஒரு நாள் இல்லாத திருநாள் அன்னைக்கு இப்படி இருக்கு. உன் காலையில இருந்து உன் முகம் வாடி வதைத்திருக்க. எப்போதுமே என் பூஜை செய்யும் போது வாடா முகமாக இருப்பாயே, செந்தாமரை விழுந்திருப்பது போல சிரித்த முகமோடு சிவன் பூஜை செய்வாயே. இன்று உன் முகம் வாடி இருப்பதற்கு காரணம் என்னன்னா சுவாமி, என் முன்னோர்கள் காலம் முதல் என் காலம் வரைக்கும் உங்கள் பூஜையை கால பூஜை மால பூஜை கடமை தவறாமல் செய்தேன். ஆனால் என் காலத்திற்கு பின்னால் இறைவா உமது பூஜை செய்ய எனக்கு பிள்ளை வரம் இல்லையே, அதனால் எனக்கு பிள்ளை வர வேண்டும் என்று பரமரிசி கேட்கும் போது ஆண்டவனாகிய கடவுள் அப்பா மகனே பக்தனே பிரம்மரிசி உனக்கு பிள்ளை வரம் தானே வேண்டும், கவலைப்படாதே. ஆதி கைலாயத்தில் வடக்கு கோட்ட வாசலில் என்னை நோக்கி அக்கினியை வளர்த்து அருந்தவசு செய்தையானால் எனக்கு ஆண்குழந்தை வரமதுதான் ஆண்டவனும் தருவேன் அப்பா. பரமரிசி காதில் கேட்டு தவசிருக்க வாராரே வடக்கு வாசல் வந்து ஆளே குளிய வெட்டி அத்தி சுப்பி ஆளஞ்சுப்பி அரசஞ்சுப்பி புரசஞ்சுப்பி புங்கஞ்சுப்பி புளியஞ்சுப்பி பூவரசு கோங்கு முதல் நான்கு எண்ணெய் கோங்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நாரணையும் சேர்த்தல்லவோ 21 சிற்பிகளும் 7 வகை எண்ணெய்களும் எரித்தாரே அக்கினியை தான் வளர்த்து அதனை சுற்றி தவசிருந்தார். ஐயா 12 வருட காலம் மருத்துவம் செய்து வாரா இருக்குகிற காலத்தில பிரம்மரிசியின் தவசை கண்டு ஆண்டவனாகிய பெரியோன் சிவபெருமானானவர் நயினாரை அழைத்து சித்திரபுத்திர நயினாரே பிரம்மரிசி பொன்னுடைய அவர்கள் இருவேர்களுடைய கணக்கெடுத்து பாரும். அவர்கள் இருவேர்களுக்கும் பிள்ளை வரம் இருக்கிறதா இல்லையா கணக்கெடுத்து பார்த்து சொல்லும்.
அப்பந்தான் அந்த சித்திரபுத்திர நயினார் பெரமரிசி பொன்னுடுக்கி கணக்கெடுத்து பார்க்கும்போது சுவாமி அவர்கள் இருவேர்களுக்கும் பிள்ளைவிடமே கிடையாது அப்படின்னா ஐயா அந்த பெரமரிசியும் பொன்னுடுக்கியும் பாபமே செய்திருந்தாலும் 12 வருடால என்னை நோக்கி தபஸ் இருந்ததனாலே அவனுக்கு எப்படியும் பிள்ளை வரம் கொடுத்தாக வேண்டும். மீண்டும் கணக்கெடுத்து பாரும் அப்படின்னா அப்படி சொல்லுக்கிற வேளையில் மீண்டும் கணக்கெடுத்து பார்க்கும் போது மாயவன் கோபால கண்ணனை பிள்ளையாக பிறக்கலாம் என்று விதி இருப்பதை அறிந்து கோபாலனை அழைத்து கடவுள் சொன்னார், மாயவா கோபாலயா மைத்துனா ரகுராமா, இந்திய பூலோகத்திலே பரமலோகத்திலே ஆடும் பரமரசிக்கு நீதான் பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்னா சுவாமி நான் இந்த கோபாலன் அவருக்கு பிள்ளையாக பிறந்தால் நான் 12 வயது வரை மட்டுமே பிள்ளையாக இருப்பேன். 12 வயதுக்கு அப்பால் பகவானே உமக்கு பாத பூஜை செய்ய புண்ணிய பாலகனா கையில வருவேன் சம்மதமானா அப்பந்தான் ஆண்டவன் சிவபெருமான் சம்மதித்து ஆட்டுமண்டு சம்மதித்து பரமரிசி தவசில் சொல்ல பொன்னுருகி பெண்கொடியால் அன்று முதல் குழி மறந்தால் அதில் குழி கர்ப்பமானால் 30 நாள் ஒரு மாதம் முடிகுடலால் கர்ப்பமானால் 60 நாள் 2 மாதம் அன்பின் பிரியால் கர்ப்பமானால் 3வது மாதத்திலே பொன்னுருகி பெண்ணாளுக்கு அவன் முகமெல்லாம் வெளுத்திடுமா, முத்து முத்தா வேத்திடுமா. 5வது மாதத்திலே இடையால் பொன்னுருகி அறவையரு பூரணமா அங்கமெல்லாம் தங்க நீரும். 8வது மாதத்திலே பெற்றெடுத்தால் பிள்ளை வந்து பிறந்த போது அங்கு கூடி உள்ள ரிஷி பத்தினிமார்கள் 7 நல்ல குலவை போட்டு போடுங்களேன் எடுத்து கோப்பு அடுத்தார்கள். படித்தானே
பிராமணிதான் 10 வயதாச்சு பலகணக்கும் படித்தானே 12 வயதுமாச்சு அப்பம் பிராமணிதான் ஏது செய்தா தாய்தகப்பன் முன்னால் வந்து பிரம்மரிசி தாய பொன்னுருகி அம்மா எனக்கு 12 வயதாச்சு இதுவரைக்கும் உனக்கு பிள்ளை ஈசனுக்கு பிள்ளையாக எழுந்தருளி போறேன் அம்மா ராமணி சொன்ன போது தாய் தகப்பன் ஏது சொல்வா பிராமணி பாலகன் பிரம்மரிசி பொன்னுருகியாகிய தாய் தகப்பனுக்கு முன்னாலே வந்து அப்பா பிரம்மரிசி என் தாயாகிய பொன்னுருகி இதனால் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு பிள்ளையாக வளர்ந்தேன் இனிமேல் ஈசனுக்கு பிள்ளையாக போக போகிறேன் அப்பா எனக்கு வாழ்த்தி வரம் கொடுங்கள் வழி அனுப்பி விடை கொடுங்கள் என்பதாக சொல்லும் போது தாய் தகப்பன் இருவேர்கள் ஒன்றாக கூடி என் மகனே பிராமணியே என் மகனே பிராமணியே என் மகனே பிராமணியே எனது வார்த்தை சொல்ல கேளு உன்னை பெற்றெடுத்தோம் நான் இத்தனைக்கு பேர் கொடுத்தேன் காலம் கூடி போகும்போது எங்களுக்கு கருமம் செய்ய பெற்றோமாடா அந்திய காலத்தில் எங்களை ஆதரிக்க பெற்றோமாடா 12 வயது தண்ணில் அப்பா 12 வயது தண்ணில் என் மகனே பிராமணியே பாவம் பூசை செய்ய போகலாமா பூசையது வேண்டாமப்பா வேண்டாமப்பா பிராமணி பாலகனே அப்பம் பிராமணி சொன்ன போது பரமரிசி பொன்னுருகி என் மகனே பிராமணியே கண்ணுக்கு பின்னாலே கடவுள் பூசை செய்ய போகலாமே உனக்கு 12 வயது தானே பகவான் பூசை செய்ய போகலாமா உன்னை நேந்தி தவம் இருந்து மெய்யாட விளக்கரித்து அக்கினி தவம் இருந்து ஆண் குழந்தையாக பெற்றோமாடா பூசை எதுவும் வேண்டாமப்பா
தாயகப்பன் இருவேர்களும் ஒன்றாக கூடி ஆமையோ எப்பா என் மகனே பிராமணி என்னையா உன்னை பெத்தெடுத்தேன், இத்தனைக்கு பேர் கொடுத்தேன். ஆமா காலம் கூடி போகும்போது தாயகப்பன் எங்களுக்கு கர்மம் செய்ய பெற்றோமடா. அவையா அந்திய காலத்தில் எங்களை ஆதரிக்க பெற்றோம். ஆமா இப்படி 12 வயசுலயே 12 வயசுலயே பூஜை செய்ய போறோம் சொல்றியப்பா. தாய் தகப்பனுக்கு அந்திய காலம் வரைக்கும் ஆதரிக்கத்தான் பிள்ளை. சரி, என்னதான் இருந்தாலும் பெற்றால்தான் பிள்ளை, கூட பிறந்தால்தான் அண்ணன் தம்பி, தாலி கட்டினால்தான் மனைவி. அதே போல நாங்க பெற்ற பிள்ளை பிராமணி. சரி, எங்களை விடுத்து நீ அப்படி போகலாமா? கூடாதப்பா. பகவானுடைய பூஜை செல்வதற்கென்று அதற்கென்று ஒரு வயசு, அதற்கென்று ஒரு காலம் அத்துணை இருக்குப்பா. ஆமாப்பா. எப்பா மகனே பிராமணி, அதற்கென்று மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என அத்துணையும் அனுபவித்து விட்டு இனிமேல் இந்த உலகத்தில் நமக்கு என்ன இருக்கு? தாய் தகப்பன் கடைசி காலம் வரைக்கும் கூட விட போறானா, இல்ல மனைவி வர போறாளா, இல்ல பெற்ற பிள்ளைகளை தான் வரப்போதா? நம்ம கூட யார் வரப்போறா? காலமெல்லாம் நமக்கு கடைசி காலம் வரைக்கும் கூடவே இருப்பது நாம் செய்த பாவமும் புண்ணியமும் தான் என்பதனை அறிந்த பின்புதான் பகவானை நீயே தஞ்சமன்றி இறைவனை நோக்கி தேட வேண்டுமப்பா. நட்டகள் பேசுமோ நாதந்தன் உள்ளிடுக்கையில் என்று சொன்னதை போல உனக்கென்று ஒரு பருவம், உனக்கென்று ஒரு வயது வரும்போது எங்களுக்கு பின்னாலே பூஜை செய்தாண்ட உன்னை பெற்றெடுத்தோம். ஆனா அந்த 12 வயசுல உன்னை போவதற்கு பெறவில்லை. மகனே கேளு அப்படின்னா பரமரிசி பொன்னுடுகி சொல்லும் போது மகனாகிய பிராமணி சொன்னப்பா, அம்மா இதனால் இதுவரைக்கும் உங்களுக்கு பிள்ளையாக பிறந்து வளர்ந்தது நான் யார் தெரியுமா? மாயவன் கோபால கண்ணனே உங்களுக்கு மைந்தனாக பிறந்தேன். பெருமாளே உமக்கு பிள்ளையாக பிறந்தேன், பிள்ளையாக பிறந்தேன் என்று பிராமணி பாலகன் விஸ்வரூபம் எடுத்தார். திருமால் பெருமானாக கீறிவிட்ட நாமங்கள் கிளிமுக்கு காதலகும், ஒரு கையில சங்கு தோன்றிட, ஒரு கையில சக்கரம் தோன்றிட, துளசி மணி மாலை துவண்டு நின்றிட திருமால் பெருமாளாக காட்சியளித்தார் என் முருமான் கோபால கண்ணன். தாய் தகப்பன் 2 பேர்களுக்கு முன்னாலே எந்த கப்பா பரமரிசி எனது வார்த்தை சொல்ல கேடு, பிள்ளை இல்லா குறையை தீர்க்க உமக்கு பெருமாளை பிறந்தேனப்பா. கொடுக்கணுமே கவலை ஒன்றும் வேண்டாமே, தாய் தகப்பன் இடமதிலே பிராமணியும் ஏது சொல்வார். கடமை எல்லாம் அப்படியே தவறி போச்சு. அந்திய காலத்தில் செய்யக்கூடிய கடமை எல்லாம் இன்றே செய்வதாக சொல்லி தாய் தகப்பன் 2 பேரையும் கிழக்கு முகமாக அமர வைத்தான். எள்ளும் தண்ணீர் எடுத்து இறைத்தார் இருவருக்கும். பெருமரிசி பொன்னுடுகிக்கு முக்தி மோட்சம் கொடுத்து விட்டு பார்த்தான் பிராமணிதான் தாய் தகப்பனை அனுப்பிவிட்டு தானே வாரார் ஒரு முகமா ஆதிவள்ளி கையிலை விட்டு ஆண்டவனார் முன்னாலே பூலோகம் தன்னதில
பொன்னுருகி அவர்களுக்கு பிள்ளையாக பிறவி செய்தீர் 12 வயதுமாச்சு பாடகன் பிராமணிக்கு பகவான் பூஜை செய்ய வந்தேன் ஐயா 12 வயதுமாச்சு பகவான் பூஜை செய்ய வந்தேன் ஐயா பிராமணி பாடகனானவன் ஆமையா பகவானிடத்திலே வந்து சொல்லுகின்றான் என்ன ஐயா எப்பா மகனே பிராமணி எப்போ ஆண்டவன் பகவானுடைய பூஜையை செய்யணுமானால் என்ன கால பூசை மாட பூசை கடமை தவறாமல் செய்யணும். ஆமா நேரத்துக்கு செய்யணும், நேரம் தவறாமல் செய்யணும். ஆமா அப்படி நீ பூஜை தவறுமானால் இந்திய புலக உடனே அனுப்பிடுவேன் சம்மதமான். உடனே உன்னை பூலோகத்துக்கு அனுப்புவேன் சம்மதமான. அப்பதான் பிரம்மரிசி பெற்ற பாலகன் பிராமணியானவன் பார்த்தான். சுவாமி பிரமரிசி பொன்னுருகிக்கு பிள்ளையாக பிறவி செய்யும் போதே இந்த கோபால கண்ணனை இந்த 12 வயசு வரைக்கும் தான் அவருக்கு பிள்ளையாக இருப்பேன். அதற்கு பின்பு பகவானே உமது பூஜை செய்ய வருவோம்னு சொல்லித்தான் போனேன். அதனால நீ சொல்வதற்கு சம்மதம் என்று ஆட்டும் என்று சம்மதித்து அருமை மகன் பிராமணிதான் கைலாசம் தன்னதியில காலபூச மாடபூசை கண்மணி பிராமணிதான் கடமை தவறாமல் செய்து வருட காலம் அவன் தவறாமல் செய்து செய்யும் போது பகவான் ஜீவபெருமான் பிராமணியின் பூசை மட்டும் பெரிதாக ஏற்றுக்கொண்டார். அடியார்கள் பூசை தன்னை ஆண்டவனும் ஏற்கனையே தேவுக்கள் பூசை எல்லாம் சிவனாரும் ஏற்கனையே பிராமணியும் பூசை மட்டும் பகவானும் ஏற்றுக்கொண்டார். தேவுக்கள் அடியார்கள் ரிஷிமார்கள் மூவர்கள் முனிவர்கள் அடியார்கள் பூசையவே ஆண்டவை ஏறெடுத்து பார்க்கல. பிராமணி பாலகன் அப்படி பூஜை செய்துவானான். காதியாலையில தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருவண்ணீர் காப்பணிந்து மந்திரமாவதும் நீரு சுந்தரமாவதும் நீரு துதிக்கப்படுவதும் நீரு வானவர் மேலதும் நீரு திரு ஆளவாயன் திரு நீரே அப்படின்னா. அதாவது திருவண்ணீரே ஆண்டவன் சிவபெருமான் குடியிருக்கும் ஸ்தலம். ஆண்டவனை அணுகும் போது பகவானுடைய பூஜை செய்யும் போது திருவண்ணீரை அப்படி உடம்பெல்லாம் பூசி பஞ்சாட்சர மாலை அணிந்து காவி உடுத்தி கசாயம் தடித்து கையிலே கமண்டலமேந்தி கடவுள் பக்தனாக வருகின்றான் அந்த பிராமணி. நந்தவனத்திலே கையாலே பூவெடுத்தால் காம்படிக்கு போகும், விரலால் பூவெடுத்தால் வெம்பிவிடும், நகத்தாலே பூபடித்தால் நஞ்சு பஞ்சு போகும் என்று பொன்னால் துரட்டி கொண்டு பூக்கள் எல்லாம் பறித்தான். வெள்ளியால் துரட்டி கொண்டு விரிந்த மலர் பறித்தான். தங்கத்தாலே துரட்டி கொண்டு தளர்த்த மரங்கள் எல்லாம் பறித்து மலரெடுத்து மாலை கட்டி மடையோன் பூசை மிகவும் பயபக்தியோடு செய்து வரான். தலைவன் நான் தான் முன்னால் இருக்கணும், என் பூசை தான் முதல்ல நடக்கணுங்கிற ஆணவம் ஆகாது. ஆடை ஆபரணங்கள் ஆண்டவன் ஒருபோதும் விரும்புவதே இல்லை, ஒருபோதும் கிடையாது. இதனை அறிந்தவன் அருமை மகனாகிய பிராமணி கைபதறி கால்பதறி திரேகம் படபடத்து திடுக்கிட்டு மைமடந்து கடவுள் பூசைய பயபக்தியோடு செய்து வருகின்றார். விதமாய் இருக்கும் போதும் ஈடில்லாத அடியார்கள் தேவுக்கள் தலைவனான
எங்களுக்கு அந்த பொல்லாத பாலகந்தான் பூசை செய்து வாரா பிராமணியும் பூசை மட்டும் பகவானும் ஏற்றுக்கொண்டார் அடியார்கள் பூசையைத்தான் ஐயா ஆண்டவனும் ஏற்கலையே பிராமணியிருக்கும் வரை பெருமை இல்லை எங்களுக்கு அந்த பிராமணி பாலகனை அனுப்பும் ஐயா பிராமணி பூலோகம் போனால்தானே பகவானருள் கிடைக்கும் ஐயா தேவுக்கள் எல்லோரும் தேவந்திர இடமதியில சொன்ன போது அப்பன் தேவுக்கள் தலைவனாகிய தேவ இந்திரனானவன் தேவுக்களை கவலை வேண்டாம் பொல்லாத பாலகன் பிராமணிய கட்டாயம் பூலோகம் அனுப்பிடலாம் காலம் வருவரைக்கும் காத்திருங்க என்று சொல்லும் போது வில்லுக்கு முன்ன அமைதியா இருந்தா தான் நாங்க படிக்க முடியும்னு மைக்க தள்ளி போட்டு எல்லாரும் நீங்க அமைதியா இருந்தா தான் நாங்க தொழில் பார்க்க முடியும். மைக்கு மயில் அடிச்சுட்டு அப்புறம் நாடான நாளையில நல்ல வியாழக்கிழமையில சாமநாடு சாமத்தில சரிய சாம வேளையில பிராமணியும் குடிசையில தேவந்தியில ஒரு செஞ்சேவல் வடிவம் கொண்டு அவன் கிறகு தட்டி கூவுகிறான் சேவல் சத்தம் காதில் கேட்டு அந்த செல்வனான பிராமணிதான் நம்ம வெளிய வரும் வேலையாச்சு வேலையாச்சு விமலம் பூச செய்யவே விடிய வரும் வேலையாச்சு ஐயா விடிய வரும் வேலையாச்சு கடவுள் பூசை செய்ய வேண்டும் ராமணி பாலகந்தான் திரவணம் நினைத்தானே பிராமணி பாலகன் சேவல் சத்தம் காதில கேட்டு செல்வனாகிய பிராமணி உள்ளத்துல நினைக்கான். ஆகா எப்போதுமே அந்த காலையில சேவல் கூவினால் சேவல் கூவினா நமக்கு விடிய ஒரு நேரமாச்சு. அதிகாலை 4 மணி ஆச்சு. சரி பிரம்ம முகூர்த்தத்துல சிவபூசை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி தயவு கூர்ந்து ஆலயத்தின் உள்ளாக இருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் ஆமா சாமி அவனோ கால பூசை செய்வதற்கு கட்டழகம் வாரானே சாமனடு சாமத்திட சரிய சாம வேளையிட பூக்குடையும் கையுமாக ராமணியும் வாரானே ராமணியும் வாரபோது நந்தவனம் தன்னதியில மூவனரும் விடியலையே பொழுதும் விடியலையே தங்காதேவி முழிக்கலையே
கோழி சத்தம் கேட்டு தவறாக வந்தோமன்று தலைவனான பிராமணிதான் நந்தவனம் தன்னதியில பூக்குடைய தலைக்கு வைத்து பிராமணியும் தூங்குகிறாள். ஓடியா அப்போ ஆண்டவனின் அருளாலே நல்ல உதயமாச்சு, கால வேளையாச்சு, காலை நல்ல வேளையாச்சு, கதிரவன் உதயமாச்சு. கடவுளான சிவபெருமான் பிராமணிய காணாமல் பெரியோன் சிவபெருமான் பூசை முடங்க கூடாதென்று நல்ல இளையாடே ஆளுகள் பிராமணிதான் பதவிமில்லை எண்ணுகிறான். காலை நல்ல வேளையாச்சு, கதிரவன் உதயமாச்சு, வெள்ளி நல்ல வேளையாச்சு, முடிந்து வரும் ஜனமாச்சு. அப்படி இருக்கக்கூடிய நாளிலே நமது வெள்ளிசை கௌரவப்படுத்தும் விதமாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்துள்ள செல்ல சீமான் கனகபால் தென் திருவாரூர் என்னும் இடைக்காலமான நகரில் வாழ்ந்து வரக்கூடிய வணிக வைசிய கூட வள்ளல் சமுதாய பெருமகனாய் விளங்கும் சின்னமாடம் பெரியமாடம் சிறந்த முப்படி மாட சுவாமிக்கு குல கோமரமாக இருக்கக்கூடிய பரநேரி பால் சாப்பிடும் பாங்கு படைத்த பக்தியிலே தெய்வ பக்தியிலே சிறந்து விளங்கக்கூடிய உடன்படவா அருமை சகோதரர் மாரியப்பன் செட்டியார் அவர்கள் அவர்களும் அவர்களுடைய சார்பாக தம்பி நின் வாழ்க, தம்பி விநாயகம் நின் கலை வாழ்க என வாழ்த்தி 101 ரூபாய் 101 லட்சமாக அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியுள்ளார். அன்பு பாராட்டி அன்னார் மாரியப்பன் செட்டியார் அவர்களும் அவர்களுடைய குடும்பம் எல்லாம் கீழப்பாவூர் பெரிய கோயில் தெய்வங்கள் அருளாலும் இடைகால் என்னும் தென் திருவாரூர் முப்படி மாடசுவாமி மாயாண்டி எடுத்து மாலை கட்டி முன்னே வாரான் அனைத்து படித்து கொண்டு பொறுத்தருள வேண்டும் ஐயா. ராமணி சொன்ன போது ஆண்டவன் தான் சிவபெருமான் நமதிலே சொல்லுகிறார். மகனே பிராமணியே சூடோகம் போடும் அப்பா எது முடங்கியதா பூலோகம் போ மகனே சிவனை அனைத்து இருந்ததாலே சிவனடைந்தார் ஒரு பெயரே பெருமாளை பிள்ளையா பிறந்ததாலே பெருமாளென்று ஒரு பேரு சிவனடைந்த பெருமாளென்று சிவபெருமான் பேர் கொடுத்தார். சிவனடைந்த பெருமாளே வேள்வி யோக வேள்வி குலவப்படுங்க நாஞ்சி வேணும் புலோகத்தில் நீசி வேணும் புலோகம் கண்ணறியில சிவனடைந்த பெருமாளே எனக்கு வெள்ளிக்கிழமை குடியழைத்து எங்கடா வழி தருவார் என்று பகவான் வேண்டிய வரம் கொடுத்து புலோகம் அனுப்புகிறார். மதியம் போல சவன் பான பொங்கல் வைத்து படி தொடுத்தார். சிவனடைந்த பெருமாளுக்கு சிவபூசை நடக்குதையா நல்ல வேலையாச்சு ஆயிரத்தெட்டு தேவாதைக்கும்
வந்து கொண்டிருக்கின்றாரே